ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டைட்டில் பார்த்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருப்பீங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 இடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் கணக்கு போட்டு வைத்திருக்கிறது, டார்கெட் போட்டு வைத்திருக்கிறது. 400 இடங்களை பிடித்து விட வேண்டும் என்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேர்தல் மூலமாகவா, இல்லை பிரச்சாரத்தின் மூலமாகவா, இல்லை இவர்கள் இந்த 10 வருடங்களில் என்னென்ன நன்மைகள் இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதற்காகவா, இல்லை ராமர் கோயில் விவகாரம் தொடர்பாகவா அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதை வைத்து இந்த டார்கெட் போட்டிருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க, என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் அஞ்சி கொண்டு இருக்கின்றன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா 543 இடங்கள் நாடு முழுவதும் உள்ள லோக்சபா, அதாவது நாடாளுமன்றத்தில் உள்ள 2 அவைகளில் ஒரு அவை, அதாவது லோக்சபா என்று அழைக்கக்கூடிய அதற்கு 543 சீட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் 400 இடங்கள் போயிடுச்சு அப்படின்னா 143 இடங்கள் தான் மீதி இருக்குது. இதுதான் அவர்களுடைய டார்கெட். இது என்ன நம்ம பேசலாம். போன முறை இவர்கள் ஜெயித்த இடங்களுடைய எண்ணிக்கை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நாடு முழுவதும் 290 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. சரியா? அவர்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தா 342 இடங்களில் பாரதிய ஜனதா மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 292, அதாவது 272 இடங்கள் இருந்தால் போதும். ஆனால் 290 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையே ஜெயித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் குறிப்பாக சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் 28 தொகுதிகள் இருக்குது. அதில் 27 இடங்களை அவர்கள் பிடித்து விட்டார்கள். சரியா? அப்போ அதிலே 27 30 வச்சிங்கன்னா கூட 260 இடங்கள் வடக்கு ஃபுல்லாகவே அவர்கள் பார்த்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம். இவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்காங்க, அதாவது ஓட்டிங் மிஷினை எப்படி டேப் பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, இவர்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள், அதாவது இவர்கள் என்னென்னா 300 இடங்கள் நிச்சயம், 400 லட்சியம். இதுதான் அவர்களுடைய கணக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட வர தேர்தலில் பிடிக்க வேண்டும் என்ற இடத்துடைய கணக்கு. ஸோ இதை எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அங்கே என்னென்ன டுபாக்கூர் வேலைகள்லாம் பார்க்க முடியும் என்று இவர்கள் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 இடங்களை டார்கெட் போட்டு வச்சுருக்காங்க. 9 இடங்களை வெல்ல வேண்டும் என்று டார்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது 4 நிச்சயம் 9 லட்சியம். இதுதான் தமிழ்நாட்டோட கணக்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது எந்தெந்த தொகுதி இவங்க டார்கெட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னாலே என்ன பண்ணுவோன்னா, அந்த கன்னியாகுமரியில் அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி கோவை தொகுதி, கொஞ்சம் நீலகிரி தொகுதி, அப்புறம் இந்த கொங்கு பெல்ட்டில் சில இடங்களில் ஒரு 50,000 ஓட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி சென்னையை பொறுத்தளவு தென் சென்னையில் ஒரு 1,00,000 ஓட்டுக்கு மேலே இலகணேசன் ஒரு முறை போட்டி போட்டபோது வாங்கியிருக்கார். எனவே இதெல்லாம் கூட்டி கழித்து இந்த மாதிரியான ஒரு கணக்குக்கு தான் நம்ம வருவோம். ஆனால் இப்போ அவர்கள் போட்டிருக்க கணக்கே வேறு. அந்த கணக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேற்கு மண்டலத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் ஆனால் அந்த கணக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்தீங்க அப்படின்னா கரூரையும் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அப்போ 3 தொகுதி ஆச்சா. சவுத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த 2 இடத்தையும் டார்கெட் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 5 தொகுதி ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படியே வந்தீங்கன்னா ராமநாதபுரத்தை கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. திருநெல்வேலியை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், திருநெல்வேலி கணக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னா ராமநாதபுரத்தையும் கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்தீங்கன்னா தென் சென்னை, வேலூர் இந்த 2 இடத்தையும் கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ என்னாச்சு? இதுவே அதாவது கோவை, நீலகிரி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், வேலூர், அதுக்கப்புறம் வேலூர், அதுக்கப்புறம் தென் சென்னை, மொத்தம் 7 ஆச்சுங்களா. இப்போ அடுத்து இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம சோழர்களுடைய பெல்ட் இருக்கு இல்லையா, அதாவது தஞ்சை, நாகை, கடலூர் இந்த மாதிரி இந்த பெல்ட்டில் 2 இடங்களுக்கு டார்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒன்று திருச்சிராப்பள்ளி, இன்னொன்று தஞ்சையாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாரூராக இருக்கலாம், இந்த தொகுதியாக இருக்கலாம். இதுதான் இவர்களுடைய கணக்கு. இவர்களுடைய முக்கியமான கணக்கு என்னென்னா, தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது. இவ்வளோ நாள் நீங்கள் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் வேணால் 2 சீட்டு தரோன்னு தானே சொல்லுவீங்க. இந்த முறை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் எல்லா திசையிலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிப்பதற்காக இவர்கள் தேர்தல் களப்பணிகளை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க 2 வருஷமாக. ஏன்னா அங்கே ஆட்களை போட்டு அங்கே வலுப்படுத்துறது, அங்கே கூட்டங்களை போடுறது, பிரச்சாரம் பண்ணுறது, இது ஜனநாயக முறை. எல்லா கட்சிக்கும் அந்த உரிமை உண்டு. அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அந்தந்த கட்சியில் எல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓட்டிங் மிஷினை வைத்து
குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு 9 இடத்துல வந்துருச்சுன்னா எவனுமே ஏற்றுக்க மாட்டான்ல, யாரும் முதல்ல அவங்க வீட்டில் இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அவ்வளோவா இருக்கனால திமுகவை ஜெயிக்க விட்டுறது, ஒரு 30-32 இடத்துல ஜெயிக்க விட்டுட்டு, அதிமுக ஒரு 1-2 இடத்துல ஜெயிக்க விட்டுட்டு, இவர்கள் ஒரு 4 இடங்களில் வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காங்க. இதற்கான ஒரு கூட்டணி அமைப்பது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் செல்வாக்கு படைத்தவராக பார்க்கக்கூடியது வந்து சசிகலாவும் நம்ம தினகரனும். சரியா, இவர்கள் 2 பேரை வச்சு ஒரு கணிசமான ஓட்டை வாங்கிடலாம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் நம்பணும்ல. இதெல்லாம் சேர்த்து போட்டு தான் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி 3வது அணியை ஒன்றை உருவாக்கி வைத்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷின் இருக்கவே இருக்குது, அதில் கேம் ஆடி ஜெயித்து விட வேண்டும் என்பது தான் இவர்களுடைய கணக்காக இருக்குது. இப்போ நாடு முழுவதும் உள்ள 400 இடங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த கவ் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த இப்போ காட்டுறேன் பாருங்கள். பீகாரில் 40 இடங்கள் இருக்குது, குஜராத்தில் 26 இடங்கள் இருக்குது, மத்திய பிரதேசில் 29 இடங்கள் இருக்குது, மகாராஷ்டிராவில் 48 இடங்கள் இருக்குது, நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்குற உத்தரப்பிரதேசில் 80 இடங்கள் இருக்குது, ராஜஸ்தானில் 20 இடங்கள் இருக்குது. போன முறை பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் 25க்கு 25 அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசிலையும் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க. இதில் மட்டும்தான் 70 இடங்கள் 72 இடங்களை பிடித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசில். இதுதான் ஹையஸ்ட். இதுக்கு மேலே இவர்கள் தாண்டி போக முடியாது. அவ்வளோ அலையிலையும் மாயாவதி ஒரு 8 இடங்களை எடுத்திருக்கிறாரு. இப்போ இவர் முலாயம் சிங் யாதவ் பையன் 2 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்படி இதுதான் ஹையஸ்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் பள்ளிவாசல் கட்டினாலும் சரி, கோயில் ராமர் கோயில் கட்டினாலும் சரி, இதற்கு மேலே நீங்கள் இடங்களை பிடிப்பது என்பது கடினம். ஏன்னா ஏற்கனவே அந்த இவர் வெற்றி பெற்ற இடத்துல பல அதிருப்திகள் இருக்கிறதுனால அந்த ஓட்டுகள் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோட டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 248 இடங்கள் வருது. அதாவது பீகார், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, யூபி, ராஜஸ்தான், இதில் 48 இடங்களை கழிச்சிருங்க. ஏன்னா அங்கே மகாராஷ்டிராவை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிவசேனா இருக்குது. சரியா? அப்புறம் பீகாரில் லாலு கட்சி ஒரு பாதி இடத்தை பிடித்தா கூட அதில் ஒரு 20 இடம் போயிடும், சிவசேனா ஒரு 20 இடம் போயிட்டால் கூட இந்த 48 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 200 இடங்கள் சாலிடாக இந்த ஏரியாவில் அடிச்சிடணும் அப்படின்றது அவர்களோட இது. அதற்கப்புறம் பரவலாக பார்த்தீங்க அப்படின்னா தென் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு கடந்த முறை 27க்கு 26 இடங்களை கர்நாடகாவில் வெற்றி பெற்றுருக்காங்க. ஏன்னா இந்த முறை எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படின்றது அவரோட பிளான். ஆனால் இந்த முறை அது நடக்காது. கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்டு பிடிங்கிட்டு போயிடும். சரியா? அப்போ அதையும் மிஷினோட உதவியோடு எங்கெல்லாம் ஜெயிக்கலாம், மெஷின் இல்லாமல் எங்கெல்லாம் ஜெயிக்கலாம், அங்கெல்லாம் அதை பயன்படுத்தாமல் தேவைப்படுற இடத்துல மட்டும் மெஷினை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றத அவரோட டார்கெட். அதே மாதிரி கேரளாவில் 2 இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு இடம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திருச்சூரில் இருக்குது. இந்த முறை வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் 9 இடத்துல பார்த்துட்ருக்காங்க இல்லையா? 4 இடங்கள், அதாவது உறுதியான வெற்றின்னு அவர்கள் கணக்கு போட்டு வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா கன்னியாகுமரி, நீலகிரி, தென் சென்னை, கோயம்புத்தூர் இப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இந்த தடவை கதை நடக்கவே நடக்காது. ஏன்னா 3ஆக பிரியும் போது அது கொங்கு பெல்ட்டில் அதிமுகவுக்கும் சம பலம் இருக்குது, பிஜேபிக்கும் இருக்குது, டிஎம்கே இருக்குது. அப்போ அவர்கள் 2 பேர் உடையும் போது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே வந்துடும். நீலகிரியிலையும் அதே மாதிரி தான். ஏன்னா நீலகிரியில் மத்திய அமைச்சர் முருகன் நிற்க போகிறார் அப்படின்னோடனே ராஜா நானே இது வேறு இடம் மாறுறதா இருந்த ராஜா அவரே போட்டி போட போகிறாரு அப்படின்ற தகவல் இருக்குது. அதனால் இவர்கள் கணக்குப்படி தேர்தலை நேரடியாக சந்தித்தால் இவர்கள் மண்ணை கவி ஒரு இடம் கூட கிடைக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது? 7% 6% ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்த ஜெயிச்சிருவீங்க எம்பி அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தை கூட பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா மோடிஜியை கொண்டு ராமநாட்டில் நிறுத்திடணும். ராமநாதபுரம் தொகுதி, அதாவது ராமேஸ்வரத்துக்கு உட்பட்ட ராமநாதபுரம் தொகுதியில் நிறுத்திட்டோம்னா அது ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தும். அந்த பேஸை வச்சு மோடிஜி அங்கே ஜெயிக்க வச்சுட்டு, ஏன்னா மோடிஜியே நிற்கிறாரு அப்படின்னா மெஷின் இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி ஒரு 4 இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பி ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ராமநாதபுரம், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த 4 இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் பி இருக்குது. எனவே 9 இடங்களை தமிழ்நாட்டில் இவர்கள் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. 9 இடத்த ஜெயிக்கணும்னு. சரியா? ஜெயிப்பதற்கு அதுக்கு மிஷின் உதவியோ ஆள் உதவியோ ஏதோ ஒரு உதவி யாரை பிடிக்கணுமோ பிடித்து ஜெயிப்பதற்கான திட்டங்கள் தீட்டி தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4 இடத்தையாவது வெற்றி பெற்றுவோன்னு சொல்லி அண்ணாமலை உறுதி கொடுத்துருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்குது. நாடு முழுவதும் 300 இடங்களில் இவங்க டார்கெட் போட்டு வச்சுருக்காங்க. போன டைம் 290 ஜெயித்தாங்க. இப்போ யூபியில் டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு பீகார்லேயும் அதே மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டு
விட்டுட்டு இதில் வரக்கூடிய அந்த 10 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சாங்கன்னா 300 கன்ஃபார்ம், நம்ம 300 இடத்துல ஜெயிக்கிறோம், அதுபோக நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தனா 350 வந்துடும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்துட்டாலே போதும், கூட்டணி கட்சி தேவையில்லைன்னு இவர்கள் டார்கெட். இப்போ ராகுல் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவு பெல்ட்டில் உடைச்சி வாக்குகளை வாங்கினா மட்டும்தான் பாஜகவை சரிக்க முடியும், காங்கிரஸ் அதில் இந்தியா கூட்டணி மேலே வர முடியும் அப்படின்றனால இப்போ தீவிரமாக கவு பெல்ட்டில் தான் அவர் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜஸ்தானில் என்ன குலக்குத்து ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் யாருக்காக வாக்களித்தார்களோ, யாரை முதல்வர் ஆக்குவேன்னு இவங்க படம் காட்டினாங்களோ அவரை ஆக்காமல் புதிதாக அட்ரஸே இல்லாத ஒரு நபரை ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம். மத்திய பிரதேசத்தில் யாருக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த பிஜேபி சார்பில் அவருக்கு சீட்டு கொடுக்காம வேறு யாரோ புதிய நபரை, சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை தூக்கி போட்டோடனே இந்த 2 ஸ்டேட்லேயே அதிருப்தி இருக்கிறது. இதை எப்படியாவது நம்ம ஓட்டாக மாற்றி அதில் ஏன்னா முழுக்க ஜெயிச்சிருக்காங்க போன முறை 50, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் 25 இடம், மத்திய பிரதேசில் 29 இடம், அப்போ 54 இடத்தை வந்து அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு 2 இடத்தை தவிர வென்றிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 52 இடங்களில் வென்றிருக்காங்கும்போது இதில் பாதிக்கு பாதி இந்த முறை பிடிங்கிட்டு போயிடுன்றது காங்கிரஸோட நம்பிக்கை. சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி காங்கிரஸ் வந்து இந்த இந்தி பெல்ட்டில் வந்து உடைத்து அவர்கள செல்வாக்கை சரித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் தனி மெஜாரிட்டியில் வர முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஸோ இது தொடர்பாக நம்ம அடுத்த எபிசோடில் இந்தியா கூட்டணிக்கு என்னென்ன பலம் இருக்குது, ஏன்னா மிஷினை இவர்கள் பயன்படுத்தினாலும் எங்கெங்கெல்லாம் உடச்சி தூக்க முடியும் அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.